Hello viewers, welcome to Super Brain. 9th sum பார்க்கலாம். The hypotenuse of a right angle triangle is 25 cm and its perimeter 56 cm கொடுத்திருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹைபோடெனியூஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ரைட் ஆங்கிள். ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கதா ஹைபோடெனியூஸா இருக்கும். எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ABC அப்படின்ட்டு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்றது என்னன்னா சுற்றி இருக்கிற எல்லா சைடையும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். அப்போ இந்த ரெண்டு சைடும் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அதர் டூ சைட்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னா இந்த பெரிமீட்டர் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ரெண்டு சைடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் இருக்கிற மூணு சைடில் எது சின்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா இதுதான் லாங்கஸ்ட் சைடு. அப்ப இந்த ரெண்டுத்துல எது சின்னதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 56 சென்டிமீட்டர். பெரிமீட்டர்ன்றது என்ன, இந்த மூணுத்தையும் ஆட் பண்றது தான் நமக்கு பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 56 சென்டிமீட்டர். பெரிமீட்டர்னா மூணுத்தையும் ஆட் பண்ணுறது. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 25 x plus y plus 25 equal to 56 வந்துரும். மூணு சைடையும் ஆட் பண்றது தான் பெரிமீட்டர். சரி, இப்போ இதுல இந்த x plus y அப்படியே வச்சுக்கலாம். இந்த 25 நான் இந்த சைடு கொண்டு வந்துறேன். அப்ப என்ன ஆகும், -25 வந்துரும். ஸோ 56ல 25 சப் பண்ணா நமக்கு 31 கிடைக்குது. அப்ப x plus y எவ்வளவு கிடைக்குது, 31. இதுல நம்ம x உடைய வேல்யூவோ இல்ல y உடைய வேல்யூவோ கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் y உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அதனால இந்த 31 அப்படியே இருக்கும். இந்த பிளஸ் எக்ஸ் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், -x மாறிடும். சரி, இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால நம்ம பித்தாகரஸ் தியரம் எடுத்துக்கலாம். இங்க பை பித்தாகரஸ் தியரம் எழுதிக்கோங்க. என்ன வரும், ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் அப்பனா ஏசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஏசி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. அதனால 25 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏபி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதனால எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். பிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம், அதனால ஒய் ஸ்கொயராக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்க்கு நம்ம இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒய்க்கு இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த பெரிமீட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625 நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். பிளஸ் ஒய்க்கு பதிலாக 31 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 625 அப்படியே இருக்கட்டும், இந்த எக்ஸ் ஸ்கொயரும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லால எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது 31 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 1 3 3 இங்கே 9. அப்போ பார்த்தீங்கன்னா 961 கிடைக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் வந்து 961. நெக்ஸ்ட் மைனஸ் 2ab மைனஸ் 2 கூட 31 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 62 வருது. 2a பண்ணியாச்சு. b பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 2ab போட்டாச்சா. நெக்ஸ்ட் பிளஸ் பி ஸ்கொயர். பி அப்படின்றது இங்கே எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ இந்த 625 அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2x ஸ்கொயர் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் டேர்ம் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, -62x. லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 961. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை நான் இந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், 0 ஆகிடும். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 62x ப்ளஸ் 961. ஸோ இது இந்த சைடு வரும்போது -625 வந்துடும். ஸோ 0 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 62x. இதுலேருந்து இதை சப் பண்ணிக்கலாமா. ஸோ 961ல் 625 சப் பண்ண போகிறேன். சப் பண்ணும் போது இது வந்து 5, இது 11 ஆகுமா. ஸோ 11ல் 5 போச்சுன்னா 6 வரும். 5ல் 2 போச்சுன்னா 3 ஆகும். 9ல் 6 போச்சுன்னா 3. அப்போ எவ்வளோ வருதுன்னா ப்ளஸ் 336 வரும். ஏன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ இது வந்து எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகும். இதுவும் 2ல் வரும், இதுவும் 2ல் வரும், இதுவும் 2 டேபிளில் வரும். அப்போ டிவைடட் பை 2 போட்டுக்கிறேன். இப்போ 0வை 2ஆல் டிவைட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6 1 2s are 1. அப்புறம் இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2s are 2. இப்போ பேலன்ஸ் 1 வருமா. 13 வந்து 6 2s are 12 வந்துடும். திருப்பி பேலன்ஸ் 1 வரும். 16 வந்து 8 டைம்ஸ். உங்களுக்கு தெரியலனா இதை டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க தனியாக. இப்போ நான் இது எந்த சைடும் இது எந்த சைடும் எழுதிக்க போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31x ப்ளஸ் 168 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் இக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடைக்கும். சரி, இப்போ
இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் 1 இருக்குது. 1 கூட கான்ஸ்டன்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 168 கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் -31. இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் நான் இங்கே போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கணும். இது ப்ளஸ் இருக்கிறதுனால இதுவும் மைனஸாக இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். சரி, இப்போ இது ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால என்ன ஆகும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இது வரும். நல்லா ஞாபகம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் இது வரணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 168க்கு ஃபேக்டர்ஸ் எழுத போகிறேன். ஸோ 1 டேபிள் எழுதுறேன். 1 டேபிளில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 31 வருமா? வரவே வராது. ஸோ 2 டேபிளில் எழுதுறேன். 2 டேபிளில் 168 எத்தனை டைம் வரும்னு பார்க்கணும். 2 டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணால் 84 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 31 வருமா? கண்டிப்பாக வராது. இப்போ நான் 3 டேபிள் போடுறேன். 168 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ் வந்துருமா? பேலன்ஸ் 18 வந்து 6 டைம்ஸ். ஸோ 56 டைம்ஸ் வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 168 வரும். ரெண்டும் ஆட் பண்ணால் இது வருமா? வரவே வராது. நெக்ஸ்ட்டு 4 டேபிள் போடுறேன். 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 168 1 டைம், இது 4, இது 2. ஸோ 42 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 31 வராது. நெக்ஸ்ட் 5 டேபிளில் கண்டிப்பாக 168 வராது. நெக்ஸ்ட் 6 டேபிள் பார்க்கலாம். 6 டேபிளில் இது 1 டைம், 6 டேபிளில் 2 டைம்ஸ் 12 வரும். பேலன்ஸ் 4 இருக்கும். 48 வந்து 8 டைம்ஸ் வரும். இப்போ 28 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக 31 வராது. ஸோ நெக்ஸ்ட் 7 டேபிள் எடுத்துக்கிறேன். 7 டேபிளில் 168 6 டேபிளால் 7 டேபிளால் டிவைட் பண்ணும்போது இது 1 டைம், இது 2 டைம்ஸ் 14 வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 4 டைம்ஸ் வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு 31 வந்துடும். ஸோ இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்கும். பெரிய நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம், சின்ன நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இங்கே கோஃபிஷியன்ட் பாருங்கள் 1 இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? x-24 x-7 x-24 இன்னொன்று வந்து x-7 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து x-24 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இன்னொன்று வந்து x-7 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ 24ன்னு ஒன்று வரும். இந்த பக்கம் வரும்போது +24 மாறிடும். இங்கே எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த -7 இந்த சைடு வரும்போது +7 வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ 2 கிடச்சிருக்கு. இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு என்ன வேணும்? இப்போ ஒய் வேணும். ஒய் தெரிஞ்சாதான் ரெண்டுத்தில் எது சின்னது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒய் தெரியணும்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் எவ்வளோ இருக்குங்க? 24. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் எவ்வளோ இருக்குது? 7. இப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன வரும்னா 31ல் 24 போச்சுன்னா 7 வந்துடும். அப்போ y ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 31ல் 7 போச்சுன்னா 24 வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த நம்ம வந்து தேர்ட் சைடு பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஹைபோடெனஸ் இருக்கிறதுல லாங்கஸ்ட் சைடு. கண்டிப்பாக இந்த 2 சைடு தான் நம்ம பார்க்கணும். இது ரெண்டுத்துலேயும் ஸ்மாலஸ்ட் சைடு 7 தான். இது ரெண்டுத்துலேயும் ஸ்மாலஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா 7 தான். அப்போ த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். அதுதான் இதோட ஆன்சர். த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு இஸ் 7 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்த கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.